மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் அஷ்ரில் ஹிஜ்ஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் தொழுகிறோம், நாம் அமல் இபாதத் செய்கிறோம், நாம் நோன்பு நோக்கிறோம், ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது நாம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல். ஃபஅக்ஹிரு ஃபீஹின்ன தக்பீர வத்தஸ்பீஹ வத்தஹ்லீல், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ருகளை அதிகமாக மொழியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதான், நான் ரமதான்ல எத்தனோ அமல் செஞ்சேன், தராவீஹ் தொழுதிருப்போம், நாம் கியாமுல் லைல் தொழுதிருப்போம், ஆனா குடும்பத்துடைய பிரச்சனையோட இருந்தா என்னுடைய அமல்கள் இன்னும் ரமதானுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டிருக்காது, அது தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வுக்கு இந்த குர்பானை விட, இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு சதகா செய்யறதை விட சிறந்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனையா, எனக்கு ஒரு தங்கடமா, எனக்கு ஒரு நோயா, என் குடும்பத்துல யாருக்கும் நோயா, நம்ம ஒரு சதகாவை செஞ்சு ஒரு குர்பானை செஞ்சு அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد في الأولين وصل وسلم على سيدنا محمد في الآخرين وصل وسلم على سيدنا محمد في الملأ الأعلى إلى يوم الدين. ثم أما بعد، فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من وجد له سعة أن يضحي فلم يضحي فلا يقربن مصلانا أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா தாஜுல் மதீனா சையீதுல் கௌனைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரும் வரை யாரெல்லாம் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை ஆண் பெண்கள் மீது உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, என் அன்பு ஈமானிய உறவுகளே, சதாவும் அனுதினமும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வாவை கடைபிடித்து வாழுமாறு முதலாம் எனக்கும் அப்பாடுங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேச நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்லாஹு தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உலகில் அவன் நாடியவற்றை படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வயஹ்லுகு மா யஷாஉ வயக்தார், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியவற்றை படைக்கிறான். வயக்தார், நாடியவற்றில், அல்லாஹ் படைத்தவற்றில் நாடியவற்றை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரே அந்தஸ்து, ஒரே சிறப்பு பெற்றது அல்ல. அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்தும் சமமான சிறப்பு பெற்றது அல்ல. அல்லாஹுடைய படைப்புகளில் சிறப்புகளில் ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் மலக்குமார்களை படைத்து அந்த மலக்குமார்களில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
எல்லா மலக்குமார்களையும் விட சிறப்பாக்கி இருக்கிறான். அர்-ரூஹுல் அமீன், ரூஹ் என்பதாக, அமீன் என்பதாக அல்லாஹ் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். நபிமார்களை, மனிதர்களை அல்லாஹ் படைத்த ரப்பு மனிதர்களில் சிறந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நபிமார்களுடைய அந்த சிறப்புக்கும் நபிமார்களுடைய அந்த அந்தஸ்துக்கும் யாராலும் வர முடியாது. நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள், ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ரசூல்மார்கள், அதிலும் சிறந்தவர்கள் எம் உயிரின் மேலான ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தில்கர் ருஸுலு ஃபضلنا بعضهم على بعض. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் ரசூல்மார்களில் சிலவர்களை அந்தஸ்தால் உயர்த்தியிருக்கிறோம், அவர்களுக்கு சிலவர்களுக்கு நாம் சிறப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் காலங்களையும் பிரித்திருக்கிறான். மாதத்தில் 12 மாதங்கள், ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். 12 மாதத்தில் சிறந்த மாதம் 4 சங்கைக்குரிய அஷ்ஹுருல் ஹுரும். இன் இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்கிறான், 12 மாதங்களில் சிறந்த சங்கைக்குரிய மாதம் 4 மாதங்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த மாதங்களில் துல்காதாவுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த மாதங்கள் தான் சிறந்த மாதங்கள். நாம் இந்த சிறந்த மாதமாகிய துல்காதாவுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னும் ஒரு வாரத்திலே நாம் இன்னும் சில நாட்களில் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்த்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அஃபலு ஐயாமித் துன்யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அஃபலு ஐயாமித் துன்யா ஐயாம் ஹாதிஹில் ஐயாம். சொன்னார்கள், உலகத்திலே நாட்களில் சிறந்த நாட்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் என்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். அல்லாஹ் சொல்கிறான், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அல்லாஹ் 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்வது மிக பிரதானமான, மிக சங்கையான, மிக பெருமதி மிக்க, மிக மிக சங்கையான விடயங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்வான் குர்ஆனில். அல்லாஹ் அதே வரிசையில் அல்லாஹ் 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த 10 இரவும் அது இந்த அஷ்ஹுருல் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் நாட்களில் சிறந்த நாட்கள், மாதங்களில், வருடத்தில் மாதங்களில் சிறந்த மாதமாகிய இந்த 4 மாதங்களிலும் சிறந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாதம். ஏன்? அதில் தான் இந்த 10 இரவுகள், 10 நாட்கள் இருக்கின்றது. அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் அல்லாஹ் இந்த 10 நாட்களை தருகிறான்? ஏன் இந்த 10 நாட்கள்? ஏன் இந்த சந்தர்ப்பங்கள்? அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தருவதற்குரிய காரணம் தான் என்ன? அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை தருகிறான், சய்யிதுல் ஐயாம், நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஏன் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தருகிறான்? ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்தான். ஏன் ரமதானுடைய மாதத்தை தந்தான்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு வருடத்திலும் சிறந்த நாட்கள் அந்த அஷ்ஹுருல் ஹிஜ்ஜா, நாம் எதிர்நோக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ் எமக்கு எதற்காக தருகிறான்? எதற்காக தருகிறார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் அஷ்ஹுரில் ஹிஜ்ஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் தொழுகிறோம், நான் அமல் இபாதத் செய்கிறோம், நான் நோன்பு நோக்கிறோம், ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது நாம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள். நாம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எவ்வளவு சிறந்த நாட்கள் நாம் தொழுகிறோம். தொழுகை 10 நாட்களில் சிறப்பு, அதுக்கு மேல்மிச்சமான சிறப்பு கிடைக்கிறது.
நாம் குர்ஆன் ஓதுகிறோம். குர்ஆன் அந்த 10 நாட்களில் ஓதும் பொழுது அதனுடைய சிறப்பு, அது அலாமியான ஸ்பெஷலான ஒரு நன்மையும் சிறப்பும் கிடைக்கிறது. ஏன் காரணம்? அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களை விரும்புகிறார். இந்த 10 நாட்களில் அமல் இபாதத்தில் செய்ததை விரும்புகிறார். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் சொல்கிறார்கள், இந்த 10 நாட்கள் சிறப்பு பெறுவதற்குரிய காரணம் என்ன? இந்த 10 நாட்கள் சிறப்பு பெறுவதற்குரிய காரணம் லிஸ்திமாஇ ரூஸில் இபாதாத்தி ஃபீஹா. இந்த நாட்களிலே ஐம்பெரும் கடமைகள் ஒன்று சேருகிறது. ரமலானுடைய மாதத்துல ஒருத்தருக்கு நோன்பு பிடிக்கலாம், சதகா ஜகாத் கொடுக்கலாம், தொழலாம், ஆனால் ஹஜ் செய்ய முடியாது, ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அஷ்ஷுருல் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறதே, இந்த முதல் 10 நாட்கள்ல நோன்பு பிடிக்கலாம். சியாமு அஷ்ஷுரில் ஹிஜ்ஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அஷ்ஷுருல் ஹிஜ்ஜால ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது, ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறது ஒரு வருடம் நோன்பு பிடிக்கிறதுக்கு சமம் என்றார். ஒரு நாள் நோன்பு பிடிப்பது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்கள், அதாவது 9 நாட்கள், அரஃபா வரையில் உள்ள 9 நாட்கள் ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்ததாக ஹதீஸ் வந்திருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, நோன்பு பிடிக்கிறோம், சுன்னத்தான நோன்புகள், நோன்புகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது அல் அமலு ஸாலிஹ், விருப்பமான நோன்பு, விருப்பமான அமல், விருப்பமான நோன்பு இந்த அஷ்ஷுருல் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 பிடிக்கக்கூடிய நோன்பு. அரஃபாவுடைய நாள் அந்த 10 நாட்களில் அமைகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால் இந்த 10 நாட்களுக்கு மேலும் சிறப்பு. அரஃபாவுடைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி قبل والتي بعد. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரே அரஃபாவுடைய நாளில் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது பிறை அந்த நாளில் நோன்பு வைக்கிறார்களோ, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ் தஆலா அவருடைய முந்திய வருடத்துடைய பாவத்தையும் பிந்தி வரக்கூடிய வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, சந்தர்ப்பம், அல்லாஹ் மன்னிப்புடைய வாயல்களை, மன்னிப்புடைய கதவுகளை திறக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் எம்மை முன்னோக்கி இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ரமலானுடைய மாதத்தில இறுதி 10 எவ்வாறு எதிர்பார்த்தோமோ, இறுதி 10 எவ்வாறு அமல் இபாதத் செய்தோமோ, அதே ஈக்குவல், அதே சிறப்பு இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10க்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். العمل الصالح فيهن أحب إلى الله من عشر الحجة. அஷ்ஷுருல் ஹிஜ்ஜால செய்யற மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் கிடையாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதை விடவா சிறந்தது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாத்ல அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிந்தாலும் இந்த நன்மை கிடைக்காது. எந்த நன்மை? அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல இவரு இந்த 10 நாட்கள்ல விக்ர் செய்தார், இந்த விக்ருடைய கூலி கிடைக்காதுன்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு மிகப்பெரிய சிறப்பு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்ஹிரு ஃபீஹின் தக்பீர வத்தஸ்பீஹ வத்தஹ்லீல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 10 நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை நாம் இந்த 10 நாட்களில் அதிகமாக மொழிய வேண்டும். சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஒரு சுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். ஃபஅக்ஸிரு ஃபீஹின் தக்பீர, தக்பீர் அதிகமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆடு மாடு குர்பானுடைய நாட்கள் வருகிறது, குர்பான் கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் அல்ல தக்பீர், அனைவருக்கும் இந்த தக்பீர் சுன்னா, அனைவருக்கும் இந்த தக்பீர் சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின் தக்பீர வத்தஸ்பீஹ வத்தஹ்லீல். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்ற திக்ருகளை அதிகமாக மொழியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார்.
மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த நாட்களில் நாம் 2 விடயங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த நாட்களை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை அடைவதற்கு முன்னால் 2 விடயங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், என்னுடைய அமல்கள் அது வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், என்னுடைய உள்ளத்தில் ஷஹ்னா பக்பா, யாரை பற்றியும் குரோதம், வஞ்சம், பொறாமை, உறவு துண்டிப்பு இது இருந்தால் அல்லாஹ் எமது அமல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எமது தலைக்கு மேலால் உயர்த்தப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹியல் ஹாலிகா என்றார்கள். அது தலையை மொட்டையடிப்பதை போன்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் செய்கிறார், இவருடைய சதகா என்ன, இவருடைய திக்ர் என்ன, இவருடைய தொழுகை என்ன, இவருடைய நல்ல அமல்கள் என்ன, ஆனா இவரை பெற்று வளர்த்து ஆளாக்கிய இவருடைய தாயுடன், இவருடைய தகப்பனுடன் பேசி பல வருடங்கள், சொந்த சகோதர சகோதரிகளுடன் இவர் உறவை துண்டித்து வாழ்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மொட்டை அடிப்பதை போல இவருடைய அமல்கள் அனைத்தும் வீணாகிவிடும் என்றார்கள். நாம் உள்ளத்தில் கை வைத்து சிந்திக்க வேண்டும். என்னுடைய சென்ற வருடத்துடைய ரமதானுடைய நிலைமை என்ன? ரமதானுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? என்னுடைய குடும்பத்தில் நான் எத்தனை பேருடன் குரோதத்துடனும் வஞ்சகத்தினுடன் பொறாமையுடனும் உறவை துண்டித்தும் வாழ்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பம், நாம் இந்த 10 நாட்கள் வருவதற்கு முன்னால், இந்த முதலாவது நாளை அடைவதற்கு முன்னால் உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தால் நாம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனது பெற்றோர்களுடன் நாம் பெற்றோர்களுடைய உறவை பேணாமல் இருந்தால், பெற்றோர்களுடைய படிவினையில் நான் குறைபாடு செய்திருந்தால், அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களிடத்தில் சென்று கால் மடித்து அமர்ந்து அவர்களிடத்தில் மன்னிப்பு வேண்டி அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுடைய துஆவை பெற்றுக் கொள்ளக்கூடிய நாம் குழந்தைகளாக மாறினால், பிள்ளைகளாக மாறினால், அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த 10 நாட்கள் எமக்கு சிறப்புக்குரியதாக அமையும். இல்லைண்டா நாங்க அந்த 10 நாட்களை அடைஞ்சதுல பிரயோஜனம் இல்லை. என்னுடைய அமல்கள் என்னுடைய தலைக்கு மேலா உயர்த்தப்படாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரமதான்ல எத்தனோ அமல் செஞ்சேன், தராவை தொழுதிருப்போம், நாம் கியாமுல் லைல் தொழுதிருப்போம், ஆனா குடும்பத்துடைய பிரச்சனையோட இருந்தா என்னுடைய அமல்கள் இன்னும் ரமதானுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டிருக்காது. அது தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள். எனவே இந்த 10 நாட்களை அடைவதற்கு முன்னால் நாம் இதை சீர் செய்து கொள்ள வேண்டும். 2வது, தொழுகையாளிகளாக மாற வேண்டும். தொழுகை இல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான எச்சரிக்கை. தொழுகை இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் பங்கு கிடையாது என்றார்கள். அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனல் குஃப்ரி அஸ்-ஸலாஹ் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொன்னார்கள், எமக்கும் குஃப்ருக்கும் நிராகரிப்புக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் உடன்படிக்க தொழுகை என்றார்கள். ஒரு காஃபிர் தொழ மாட்டாரே, ஒரு முஸ்லிம் அவர் தொழுவார். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிர் ஆகிவிட்டார் என்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகையுடைய விடத்தில் தொழாதவன், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் கூட முன்சஃபில் வந்து தொழுதார்கள். முனாஃபிக்குகள் கூட தொழுகையாளிகளாகத்தான் இருந்தார்கள். முனாஃபிக்குகளை விட மிக மோசமானவர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே தொழுகை இல்லாதவர்கள். யாரிடத்துல தொழுகை இல்லையோ, யாருக்கு ஃபஜ்ருக்கு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு சக்தி இல்லையோ, ஈமான் இடம் கொடுக்கிறது இல்லையோ, அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்வோம். இந்த 10 நாட்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம். இந்த 10 நாட்களில் நாம் தொழுகையாளிகளாக மாறுவோம். இன்றிலிருந்து தொழுகையை ஆரம்பிப்போம். இந்த நாட்கள் ஞாபகப்படுத்தப்படுவதில்லை, எமக்கு தெரியாது. எத்தனையோ வருடங்கள்ல நாங்க 10 நாட்களை அடைஞ்சி கழிச்சிட்டோம். 40 வருடம் என்றா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 வருடம் என்றால் எத்தனை 10 துல்ஹிஜ்ஜா நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கடந்து சென்றிருக்கிறது, நான் வீணாக கழித்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃவலு ஐயாமி துனியா, துனியாவில் ஆக சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்கள் என்றார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அடுத்ததாக இந்த 10 நாட்களில்
வரக்கூடிய மிக முக்கியமான நாள் யௌமுன் நஹர், ஹஜ் பெருநாளுடைய நாள். ஹஜ் பெருநாளுடைய நாள்ல ஆக மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அந்த அமலை நான் கூறி ஹுத்பாவை முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, சற்று நிதானமாக கேட்போம். ஒரு சிறந்த ஒரு முக்கியமான நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்க இந்த அமல்கள்ல அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கக்கூடிய அமல்களை நாங்க செஞ்சுட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும். அல்லாஹுக்கு இந்த குர்பானை விட, இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு சதகா செய்யறதை விட சிறந்த அமல் அல்லாஹுக்கு விருப்பமான அமல் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனையா, எனக்கு ஒரு தங்கடமா, எனக்கு ஒரு நோயா, என் குடும்பத்துல யாருக்கும் நோயா, நாங்க ஒரு சதகாவை செஞ்சு ஒரு குர்பானை செஞ்சு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமல் குர்பானுடைய அமல். அந்த நாட்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்பானுடைய நாளில் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 ஏவல்களை ஏவுகிறார். 2 விடயங்கள். ஒன்று சொல்கிறார், ஃபஸல்லி லிரப்பிக, நபியே பெருநாளுடைய நாளையில நீங்க இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுவீராக. வன்ஹர், அடுத்ததா அல்லாஹ் சொல்கிறான் குர்பானியுடைய அமலை நிறைவேற்றுகிறார். இந்த பெருநாள் ஹஜ் பெருநாள் அல்லாஹ் நல்லடியார்களே, அதுக்கு சிறப்பே குர்பானின் மூலமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹஜ் பெருநாளுடைய நாளையில இஹ்ராகுத்தம், இரத்தம் ஓட்டி குர்பான் செய்யறதை விட எந்த சிறந்த அமலும் இல்லை என்றார்கள். அல்லாஹ்வுக்கு அமல் பெருநாளுடைய நாளையில வேற வேற சதகாக்கள் செய்யறது, வேற வேற ஹதியாக்கள் கொடுக்கிறது, வேற வேற ஃபங்க்ஷன்கள் இல்ல. குர்பானுடைய அந்த ஹஜ் பெருநாள் நாள்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல், அல்லாஹ் நல்லடியார்களே, குர்பானுடைய அமல். எங்க இடத்துல சுன்னா முஅக்கதா, கட்டாயமான சுன்னத். யாருக்கு? குர்பானுடைய நாள், ஹஜ் பெருநாள், ஐயாமு தஷ்ரீக், இதனுடைய செலவுகள் போக மேல் மிச்சமான செலவுகள் இருந்தா எனக்கு ஒரு ஆடுதான் வாங்க முடியும் என்ற ஒரு ஆட்டையாவது அறுத்து குர்பானிட வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ் சொல்கிறான் குர்பான் கொடுக்கிறது சிறந்த அமல். இந்த நாளுக்கு பேரே யௌமுன் நஹர், குர்பானுடைய நாள். ஹஜ் பெருநாளுடைய நாளுக்கு பேரே அல்லாஹ் வைத்திருக்கிறது யௌமுன் நஹர், குர்பானுடைய நாள். இந்த குர்பான்ல கஷ்டமான காலம் தானே, கஷ்டமான காலம், வறுமையான காலம். எத்தனையோ ஏழை மக்கள் நாட்டில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு 3 லட்சம் 4 லட்சம் மாட்டுக்கு செலவை அந்த கணக்கு எடுத்து நான் வேற வேற பணம் மூலமாக அதனுடைய பொறுமதியை கொடுக்கலாம் தானே என்றா, அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கம் என்று சொல்வது நாம் நினைத்ததை எனது புத்திக்கு படுவதை செய்வது அல்ல. ரசூலுல்லாஹ் ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 15 வருடங்கள் இருந்தார்கள், மதீனாவில் இருந்தார்கள். எந்த வருடமும் குர்பானுடைய அமலை விட்டதாக இல்லை. அனைத்து வருடங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானுடைய அமலை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் வறுமை இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் எம்மை விட ஏழைகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் பணம் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் குர்பானுக்கு பாரமாக பணத்தை கொடுத்ததா எங்கும் வரலாறு கிடையாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் வன்ஹர், குர்பானியுடைய அமலை விட வேற எந்த அமலும் அன்றைய நாள் சிறந்ததாக முடியாது. என்னுடைய பங்கு செல்ல வேண்டும். ஒரு மாட்டில் 7 பேர் சேரலாம். கூடியது மேக்சிமம் 7 பேர் சேரலாம். 2 பேரும் சேரலாம், 3, 5, 7 பேர் சேரலாம். என்னுடைய ஒரு ஷேரை நான் வாங்கி அந்த குர்பானுடைய அமல் நானாக என்னுடைய கரத்தால் அறுத்து குர்பான் பலியிடுவது சுன்னா. அல்லாஹ் நல்லடியா, முடியாத கட்டமாக இருந்தாலும் ஒரு பங்கையாவது வாங்கி ஏழைகளுக்கு ஒரு சதகா செய்வது, அதே போல எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு அதை ஹதியா செய்வது, என்னுடைய பாவனைக்கு பாவிப்பது என்று இந்த மாமிசத்தை 3ஆக பிரித்து பாவிக்கலாம். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிற விடயங்களை, அல்லாஹுடைய ஏவல்களை, மார்க்கத்தை நாம் மார்க்கமாக பின்பற்றினால் அதில் அல்லாஹ் வெற்றியையும் ஹைரையும் வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா வருகின்ற இந்த காலங்களிலே சிறந்த முறையில் அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து இந்த குர்பானுடைய விடயங்களிலும் அல்லாஹுடைய இந்த குர்பானுடைய அமலை நிறைவேற்றி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல மக்களா அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றுவானாக.
யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்று ஆளாக்கிய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு இல்மை கல்வியை கற்றுத்தந்த ஆசான்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது துஆக்களை ஏற்று அங்கீகரிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.